டான்ஸ் இன்னைக்கு ஒரு வேர்டு அர்த்தம் யூசேஜ் அப்படின்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை. THEM தெம் அப்படின்னா தம்மில் தெம் THEM தெம் அப்படின்னா அவர்களை, அவர்களுக்கு. இப்போ தே அப்படின்னா THEY தேனா அவர்கள். நாம் யார்கிட்டையோ சொல்கிறேன், அந்த பக்கம் நின்றுட்டுருக்கிற தேர்ட் பர்சன். நான் ஃபஸ்ட்டு பர்சன், எனக்கு முன்னாடி யாராக இருந்தாங்கன்னா அவங்க செகண்ட் பர்சன். எங்களுக்கு நானும் இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் இல்லை. அந்த பக்கம் யாரோ 5-6 பேர், ஒருத்தருக்கு மேலே 2 நாள் கூட 3 நாள் ப்ளூரல் ஆகிடும், பன்மை ஆகிடும். அப்போ அவர்கள்னு ஆகிடும். 2 பேர் இருந்தால் கூட அவர்கள், 2000 பேர் இருந்தாலும் அவர்கள். தெம்னா அவர்கள், தேனா அவர்கள். அவங்கள கூப்பிடுனா கால் தெம், அவர்களை. THEMனா தெம், அவர்களை. அவர்களுக்கு, அதுக்கும் தெம். கிவ் தெம் ஸ்வீட்ஸ், அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடு. அதுக்குன்னு அவர்களை தண்டினா தண்டனை கொடுங்கிற மாதிரி, தண்டித்து விடு அப்படின்னு. பனிஷ் தெம், அவர்களுக்கு தண்டனை கொடு. தெம்னா அவர்களை, அவர்களுக்கு. இந்த இடத்துல அவர்களுக்கு தண்டனை கூட. அப்படி இல்லை, யாருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நடந்துக்கவும் கூடாது நம்ம, இல்லையா? சரி, அடுத்தது தெம்னா அவர்களுக்கு விருது கொடு. விருது. கிவ் தெம் ரிவார்ட். பொதுவாக எல்லாருமே எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே எதிர்பார்ப்பு இருக்குமா இருக்காதா? வீடு பர்ஃபெக்டாக இருக்குது, 5 மணி நேரம் நீட்டாக பளிங்கு மாதிரி வச்சுருக்கோம். ஹஸ்பண்ட் அவங்க பாட்டில் வராங்க, அவங்க பாட்டில் சட்டையை அந்த காலரில் அங்கே போட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பனியன் லுங்கியோட அவர் பாட்டில் பேப்பர் படிக்கிறாங்க, போகிறாங்க, இங்கே வராங்க. அட, இத்தனோடு ஒரு துளி போட்டு, ஒரு பிட்டு பொட்டு, ஒரு சின்ன பேப்பர் எங்கே இருங்க, என்னது வீடு எப்படி வச்சுருக்கா? அதோ ஐயோ, எப்படி எவ்வளோ அசிங்கமாக வச்சுருக்கோம் பார்த்தா. இத்தனோண்டு பேப்பர், பிரம்மாண்டமாக வீடெல்லாம் நீட் பண்ணால் கண்டுக்க மாட்டோம். அப்போ நீங்கள் ரிவார்ட் பண்ணலன்னா எப்படி? ஒரு பனிஷ்மெண்ட்டுங்கிற ரிவார்டு, பனிஷ்மெண்ட்டுன்னு இருக்குது. ரிவார்டு நல்லதுக்கு ரிவார்டு கொடுக்கணும், தப்பானதுக்கு திட்டணும், அது கூட ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் தானே அது நல்லாயிருக்கும், இல்லையா? ஸோ கால் தெம், அவர்களை கூப்பிடு. கிவ் தெம் ரிவார்டு, அவர்களுக்கு பரிசினை வழங்கு, பாராட்டு வார்த்தைகளை வழங்கு. ட்ரை பண்ணுங்க.